நாகர்கோவில் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இப்ப நிற்கக்கூடிய பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரதான வணிக பகுதியான கோட்டார் கம்பளம் பகுதியில் நின்றுருக்கோம். அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் முன்பாக இங்க வணிகம் வந்து கொடிக்கட்டி பறந்திருக்கு. இந்த பகுதிக்கு கோட்டார் அப்படின்னு எதனால பெயர் வந்திருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த பகுதியில் ஆறு இருந்ததாகவும் அதை சுத்தி ஒரு கோட்டை இருந்ததாகவும் நம்ம வரலாறுகளை படிச்சிருக்கோம். ஆற்று பகுதியில் வணிகம் உருவாக்கி இருக்க நம்ம வரலாறுகளை படிச்சிருக்கோம். அதை விட்டுதான் இங்கேயும் வணிகம் ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த பகுதி வந்து கம்பளம் பகுதி. கம்பளம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பெயர். சோ அது வந்து நாளடைவில் மருவி கம்பளம் என்று அழைக்கப்படுகிறது. சோ இந்த பகுதியில் பிரதான பகுதியில் வியாபாரம் பாத்தீங்கன்னா விளக்கு செய்தல், பாத்திரம், தங்க நகை, அப்புறம் பலசரக்கு யானைகள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த பகுதியை சேர்ந்த மரியாதைக்கு முருகன் அவர்கள் கிட்டத்தட்ட 5 தலைமுறையா இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க, பாத்திர கடை நடத்திட்டு இருக்காங்க. பாத்திர கடை, விளக்கு இந்த மாதிரியான நடத்திட்டு இருக்காங்க. சோ அவங்ககிட்ட இது குறித்து நம்ம வேலும் பேட்டி எடுக்கலாம் வாங்க. நேர்களை நாம இப்போ முருகன் அண்ணன் கடைக்குள்ள வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அவங்க 5 தலைமுறையா எடுத்திருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய முன்னோர்களுடைய போட்டோ. இதை பார்த்தாவே தெரியும் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பாரம்பரியம் மிக்க வணிக குடும்பத்தை சார்ந்தவங்க. அண்ணா வணக்கம். நீங்க எத்தனை தலைமுறை நடத்துறீங்க? இது இந்த கோட்டாறு பகுதிக்கு உங்களுடைய முன்னோர்கள் எந்த காலத்துல வந்திருக்கிறதா உங்களுக்கு சொல்லப்படுகிறது? அந்த காலத்திலிருந்து உங்களுடைய வணிகம் தான். அந்த காலத்திலிருந்து இந்த மாதிரியான விளக்கு, இந்த மாதிரியான வியாபாரம் தானே, இல்ல வேற விதமான வியாபாரங்களும் பண்ணிருந்தாங்க? உங்களுக்கு எவர்சில் இதெல்லாம் கிடையாது. செம்பு பித்தளை வெங்கலம் அந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஆரம்ப காலத்திலே தொழில் உங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? இப்படி ஆர்வத்தின் மீது வந்தீங்களா? இப்படி வந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை வேற ஏதாவது ஆம்பிஷன் தான், இந்த மாதிரி போகணும் அந்த மாதிரி? சின்ன வயசுல அப்பா தான் கடைக்கு வரணும். ஓகே ஓகே. இந்த கோட்டார் போது எங்க இருந்து எல்லாம் ஆட்கள் வராங்க? பொருட்கள் வாங்குறதுக்காக எங்க இருந்தெல்லாம் வராங்க? வாங்குறதுக்கு இந்த மக்கள் வந்து மேற்க இருந்து நிறைய பேர் வராங்க. மேற்கனா கேரளா பகுதிகள், கேரளா, நிறைய பேர். இந்த விளக்கு எல்லாமே சேர்ந்து நீங்க இப்போ இது எல்லாமே கோவில் சார்ந்த சாதனம், கோவில் சார்ந்த பொருட்கள். இதெல்லாமே நீங்க செய்றீங்களா இல்ல இம்போர்ட் பண்றீங்களா? என்ன மாதிரி பண்றீங்க? இங்கேயும் செய்யறோம், வெளியூர்ல இருந்து வாங்கி வெளியே வாங்க. இது எல்லாமே இப்போ விளக்கு எல்லாமே கிலோ கணக்குல கொடுக்குறீங்க? எல்லாமே கிலோ ரேட். இப்போ குறிப்பிட்ட ஒரு அதிகப்படியான விளக்குனால உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா இப்ப எவ்வளவு பெரிய விளக்குனாலும் செய்து கொடுத்து ஆர்டர் வந்தாலும் ஓகே செய்து கொடுப்பீங்க. இப்போ நேயர்களை நீங்க பார்த்துருப்பீங்க, கோட்டார் அப்படிங்கிறது வணிகத்திற்கு மட்டுமில்ல, புகழ்பெற்ற சவரியார் கோயிலாக இருந்தாலும் சரி, புகழ்பெற்ற அழகம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலைமை ரயில் நிலையமான நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையமாக இருந்தாலும் சரி, இன்னும் சிறப்பு வாய்ந்த கோயில்கள், புண்ணிய தலங்கள், மசூதிகள் எல்லாமே இந்த கோட்டார் பகுதியில் நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட பிரதான இன்னைக்கு வரைக்கும் இந்த கோட்டார் மார்க்கெட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதான பலசரக்கு சாதன மார்க்கெட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்களாக சரி, பூஜை செய்த விளக்கு பொருட்களாக சரி, எல்லாமே இந்த கோட்டார் பகுதியில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட முன்னோர்கள், அதாவது ஆங்கிலேயர்களே இங்க வந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அது நடந்திருக்கு. இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஆறு இருந்திருக்கு. அந்த ஆறுமே இந்த பகுதியில் பில்டிங் கட்டும்போது ஆற்று மணல் மூலமா அதனுடைய சான்றுகள் எடுக்கப்பட்டதா கூட சொல்றாங்க. இன்றைக்கு சிறப்பு வாய்ந்த இது வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுல மேலும் சிறப்பு அப்படின்னா, இன்னும் நம்மளுக்கு நிறைய பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்றோம், நிறைய விஷயங்கள் பண்றோம். சோ அது எல்லாமே ஓரளவு தவிர்த்துட்டு நம்மளுடைய இடத்தை சார்ந்தவர்களுடைய பொருட்களை நம்ம ஆதரிச்சு இதோட பாரம்பரியத்தை காக்கணும் அப்படின்ட்டு நாகூர் நியூஸ் சார்பாக அனைவரும் வேண்டிக்கிறோம். மணி வந்து என்ன இது எத்தனை கிலோ இருக்கு இந்த மணியில? ஒரு 25 கிலோ கிட்ட. 25 கிலோ இருக்கும். இதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்கறதா இல்ல டேரக்டா ஆர்டர் பண்ணி செய்வோம், ரெடிமேடும் செய்து வரும். ஓகே. இது எல்லாமே மிஷின்ல பண்றதா இல்ல கை? இல்ல ஹேண்ட்மேட். ஓகே. இது மேக்ஸிமம் கோயில், தேவாலயங்கள் எல்லாத்துக்கும் யூஸ். ஓகே. இது எல்லாமே காவடியில வச்சுக்கிட்ட முருகர். ஓகே. இதெல்லாம் இங்க அடிக்கிறது. இங்க அடிச்சு இதெல்லாம் விளக்கு ஒரு பேர் இருக்குல்ல? ஆமா, இது வந்து கோட்டார் விளக்குன்னு பேரு. கோட்டார் விளக்கு. இந்த விளக்கு வேற கோட்டார் விளக்கு தான். ஓகே. வாழைப்பூ விளக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் வேற மாடல் வந்து தட்டு விளக்கு. தட்டு விளக்குன்னு சொல்லுவாங்க. தட்டு விளக்கு.
இது எல்லாமே அலுமினியம் அப்படிதானே? ஆமா, இது வந்து வெளியூர்ல இருந்து வருது. வெளியூர்ல இருந்து. ஆமா, ஜகாத்ரில இருந்து வருது. ஜகார்த்தின் எந்த இடம்? யூபி. உத்தரப்பிரதேசத்துல இருந்து வருது. ஓகே ஓகே. அவங்க தான் இந்தியா ஃபுல்லா சப்ளை. இப்ப இந்த அருவா எல்லாம் பாக்குறோம். ஆமா, இது எல்லாமே பிரான்ஸ். இது வந்து பித்தளை. ஓகே ஓகே. இது எல்லாமே கோயில்களுக்கு வேண்டுதலுக்காக வேண்டுவோம். ஓகே ஓகே சரி. இப்ப உங்களை கான்டாக்ட் பண்ணா எல்லா நாளும் உண்டா? என்னைக்கெல்லாம் டைம்? வெள்ளிக்கிழமை மட்டும் எங்களுக்கு ஹாலிடே, வீக்லி ஹாலிடே. ஓகே. மற்ற எல்லா நாளும் காலத்து 9:30 இருந்து நைட்டு 9. நைட்டு காலைல 9:00 இருந்து நைட்டு 9:00. ஓகே. இப்ப நீங்க சில பேர் வெளியூர்ல இருப்பாங்க. இப்ப இந்த இதெல்லாம் நம்ம வீடியோல போடும்போது பாப்பாங்க. சோ அவங்க வெளியூர்ல இருந்து காசு கொடுத்து ஆர்டர் பண்ணா நீங்க பார்சல் அனுப்புறதுக்கான வாய்ப்பு அனுப்பி காசு வாட்ஸ்அப் ஜிபே பண்ணா கூட அனுப்பி கொடுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஓகே ஓகே சரி. இல்ல இப்போ இன்னொரு இது, இப்போ இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே பாரம்பரியமா இருக்கு. இப்ப உள்ள பெண்கள் எல்லாமே அதாவது இந்த வெயிட் தூக்கிட மாட்டாங்க, எல்லாமே இதனால உங்களோட வியாபாரம் பாதிச்சிருக்கேன். வியாபாரம் பாதிப்பு தான். விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா பாரம்பரியத்தை விரும்புறவங்க கண்டிப்பா வந்துதான். ஓகே ஓகே சரி. முதல் அவங்களுக்கு வெயிட் பெருசா தெரிஞ்சாலும் அவருடைய யூசேஜ பாக்குறது கண்டிப்பா அது வாங்கிட்டு யூஸ் பண்றாங்க. சரி. இது எல்லாமே நேர்களை பார்த்திருக்கீங்க. மணிகள்லயே பல சின்ன சைஸ். சில கோயில் சின்னதா இருந்தா கூட இந்த மாதிரியான மணி குழந்தை கூட இருக்கானே பார்த்துட்டு. அது போக பரிசு பொருட்கள், பரிசு பொருட்கள் எல்லாமே நேர்களை பார்த்திருப்பீங்க. கோட்டார் பகுதியில் கம்பளம் பகுதியில் செட்டியார் பாத்திர கடை, அண்ணனோட முருகன் அப்படிங்கிற பாத்திர கடை. அண்ணனை நீங்க எந்த நேரம் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க நார்மல் நியூஸ் வீடியோ பார்த்து பாருங்கன்னா உங்களுக்கு ரேட்டு டிஸ்கவுண்ட், தனி டிஸ்கவுண்ட் உண்டு. வந்து பாருங்க. இது பொருட்கள் எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ணனும் எந்த அளவு குவாலிட்டியா இருக்கோ அதை விட குவாலிட்டி அண்ணனோட மனசு இருக்கு. ரொம்பவே நல்ல மனசு, நல்லா பழகுறாங்க, பேசுறாங்க. நார்மல் நியூஸோட அண்ணனோட வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள். ஃப்ரீயாவே நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியட்டும் அப்படிங்கிறது. நகரசபையில எல்லாம் போட்டீங்களா? தேங்காய் போடுறது எல்லாம் 3 லட்சம் ரூபாய். ரேட்டு கொடுங்க. 80 ரூபாய் பயன் நாளைக்கு.